அனைவருக்கும் வணக்கம். காலாண்டு தேர்வு தமிழ் வகுப்பு 4க்குரிய வினா தாளுக்குரிய விடைகள் பார்க்க போகிறோம். 20/9/2024 இன்று நடந்த வினாக்குரிய ஆன்சர். 1. பொறுத்துக. சூழ்ச்சி, சூழ்ச்சினா தந்திரம். தையலர், பெண்கள். வல்லமை, வலிமை. புரவி, குதிரை. ஆள், ஆலமரம். வினா எண் 2. சொற்களை முறைப்படுத்தி தொடர்களை உருவாக்குக. நாங்கள் போகிறோம் விளையாட மைதானத்தில். நாங்கள் மைதானத்தில் விளையாட போகிறோம். பூனையும் உருட்டி நாயும் பந்தை சிவப்பு வண்ண விளையாடின. பூனையும் நாயும் சிவப்பு வண்ண பந்தை உருட்டி விளையாடின. வினா எண் 3. சொற்களை கொண்டு தொடர் உருவாக்குக. செக்க சிவந்த செம்பருத்தி பூ செடியில். செடியில் செக்க சிவந்த செம்பருத்தி பூ நிறையா உள்ளன. சுட சுட. நான் சுட சுட இட்லி சாப்பிட்டேன். வினா எண் 4. நிரப்புக. கயல்விழி ஆடினாள். பெண்பால், அதனால் ஆடினாள். குரங்கு ஆடியது. நண்பர்கள் ஆடினர். பாலன் ஆடினான். மயில்கள் ஆடின. வினா எண் 5. உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக. தட்டில் உள்ள உணவை உண். வயலில் நண்டின் வலை அருகே சிலந்தி வலை பின்னியது. வானில் பறந்த பறவை. வினா எண் 6. இணைப்பு சொல்லை வட்டமிடுக. மணி தொடர்ந்து பயிற்சி செய்தான், அதனால் வெற்றி பெற்றான். இதற்கு இணைப்பு சொல் என்னன்னா அதனால். மழை பெய்தது, எனவே குடையை தேடினேன். இதற்கு இணைப்பு சொல் எனவே. காற்று பலமாக வீசியது, ஆயினும் துணிகள் உலரவில்லை. இதற்கு இணைப்பு சொல் ஆயினும். பாட்டு அல்லது பேச்சு போட்டியில் கலந்து கொள்வேன். இதற்கு இணைப்பு சொல் அல்லது. தட்டில் பால் இருந்தது, ஆனால் பூனை குடிக்கவில்லை. இதில் இருக்கிற இணைப்பு சொல் ஆனால். வினா எண் 7. விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இங்க என்ன விளம்பரம் கொடுத்துருக்காங்கன்னா, போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் பற்றி கொடுத்துருக்காங்க. நலமான வாழ்விற்கான 2 துளிகள். 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே எத்தனை முறை போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் தவறாமல் மீண்டும் சொட்டு மருந்து கொடுப்போம். இந்த விளம்பர பலகை எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விளம்பர பலகையில் என்ன இருக்குன்னா, 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பது பற்றியது இந்த விளம்பரம். சொட்டு மருந்து கொடுக்க 6 வயது தம்பி அழைத்து செல்லும் அம்மாவிடம் என்ன கூறுவாய்? 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே போலியோ சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும் என்று கூறுவேன். பத்தியை படித்து விடையளிக்க. விவசாயி ஒருவரின் தோட்டத்தில் விளைந்திருந்த காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் வயிறார தின்று வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முயல். ஆனாலும் அதற்கு ஒரு கவலை இருந்தது. அதற்கு காரணம், அது வாழும் அந்த காட்டை பல்லாண்டு காலமாக ஆட்சி செய்து வருவது ஒரு புலி ஆகும். அந்த புள்ளிக்கு கிடைக்கும் மரியாதை தனக்கும் கிடைக்க வேண்டும் என முயல் விரும்பியது. சிந்தித்து செயல்பட்டு தன் விருப்பத்தையும் நிறைவேற்றி கொண்டது. முயலுக்கு தோட்டத்தில் கிடைத்த உணவுகள் யாவை? முயலுக்கு தோட்டத்தில் கிடைத்த உணவுகள் என்னன்னா, காய்கறிகள், கனிகள், கிழங்குகள். முயல் ஏன் காட்டை ஆட்சி செய்ய விரும்பியது? காட்டில் இருக்க புலிக்கு கிடைத்த மரியாதையை பார்த்து முயல் தனக்கு மரியாதை கிடைக்க வேணும் அப்படின்ட்டு காட்டை ஆட்சி செய்ய விரும்பிச்சு. கடிதத்தை நிறைவு செய்க. இது எதை பத்தி கடிதம்னா, சுற்றுலா செல்வதற்கு பணத்தொகையை கேட்கிற மாதிரி ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இடம் தேனி, நாள். அதான் இடம் நாளுக்கு நம்ம எழுதணும். அன்புள்ள அம்மா, நான் நலமாக இருக்கிறேன். இங்கே தாத்தாவும் பாட்டியும் நலமே. எங்கள் பள்ளியில் சுற்றுலா செல்ல இருக்கின்றனர். அதற்கு அனுமதி கடிதமும் பயண தொகையாக, அந்த தொகை எவ்வளவோ அந்த தொகை 1000 ரூபாய் தேவைப்படுகிறது. அவற்றை எனக்கு எத்தனை நாளோ அந்த நாட்கள் எழுதணும். 2 நாட்களுக்குள் அனுப்புங்கள். நான் காலாண்டு விடுமுறைக்கு ஊருக்கு வருகிறேன். இப்படி தங்கள் அன்புள்ள உங்கள் பேர். வினா எண் 10. ஒரு பொருட்பன்மொழியை பொறுத்துக. உலகம், உலகத்துக்கு பூமி, வையகம் அப்படிங்கிற பேர் இருக்கு. உடைக்கு ஆடை, உடுப்பு. தந்தைக்கு அப்பா, தகப்பன். நூலுக்கு புத்தகம், ஏடு. இல்லம்னா என்னன்னா வீடு, இல். வினா எண் 11. படத்தை பார்த்து 5 தொடர்களை எழுதுக. இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை 5 வார்த்தை எழுத சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச படம் எழுதியிருக்கேன்.
ஓடையில் நீர் சலசல என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடை நீரில் மான் தண்ணீர் அருந்துகிறது. தண்ணீரில் மீன்கள் துள்ளி குதிக்கிறது. பறவையும் பட்டாம்பூச்சியின் சிறகை விரித்து பறக்கிறது. இயற்கை அழகை நேசிப்போம். இது ஏன் பாணி நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை பார்த்து எழுதிக்கோங்க. வினா எண் 12. சொற்களை கொண்டு கதை உருவாக்குக. ஆலமரம், குரங்கு, சிட்டுக்குருவி, கீச் கீச், பயந்தன, அணில், கொய்யாப்பழம், மீன்கள். இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இந்த சொற்களை வச்சு கதையை உருவாக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் கதையை உருவாக்கியிருக்கேன். ஒரு ஆலமரத்தில் குரங்கு இங்கும் அங்குமாக தாவி விளையாடி கொண்டிருந்தது. சிட்டுக்குருவியின் கீச் கீச் சத்தத்தை கேட்டு பயந்து அந்த ஆலமரத்தில் அணில் கொய்யாப்பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. அணில் தின்று மிச்சம் போட்ட கொய்யாப்பழம் அருகில் உள்ள குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவாகியது. Thank you, students.